ஒரு பக்கம் கவர்மெண்ட் 2030 அச்சீவ் பண்ண வேண்டிய E20 டார்கெட்டை 2025 அச்சீவ் பண்ணிட்டோன்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் சுகர் ஸ்டாக்ஸ், அதாவது சுகர் ப்ராசஸிங் ஸ்டாக்ஸ் அண்ட் சுகர் ப்ராசஸிங் கம்பெனிஸோட ஸ்டாக்ஸ்லாம் கூரையை பிச்சுக்கிட்டு போயிட்டுருக்கு. ரெண்டுக்கு எது சம்பந்தம் இருக்க மாதிரியே எனக்கு தோணுது இல்லை. அதை பற்றி இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ரெடிட், ட்விட்டர், யூடியூப்னு எங்கே பார்த்தாலும் E20னால எனக்கு மைலேஜ் குறைஞ்சிருச்சு, என் வண்டியோட பெட்ரோல் டேங்கில் ஓட்ட விழுந்துச்சுன்னு ஒரே பஞ்சாயத்தாக இருக்குது. அது எதனாலன்னு பார்ப்போம். இந்த வீடியோவில் ஏன் இது பேப்பரில் ஒரு நல்ல திட்டம், எப்பயும் போல் நம்ம இம்ப்ளிமெண்டேஷனில் ஏன் இதை கேவலமாக சொதப்பியிருக்கோம், இதனால் உங்களுக்கு என்னென்ன விளைவுகள் இருக்குது, இதில் ஏதாவது ஸ்கேம்க்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு எல்லாத்தையுமே சொல்கிறேன். ஸோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள், அப்படியே என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. எதுக்காக கவர்மெண்ட் இந்த E20 பெட்ரோலை ஃபஸ்ட்டு கொண்டு வந்தாங்க? இதுக்கு முக்கியமாக 4 ரீசன்ஸ் இருக்குது. முதல் ரீசன், இந்தியாவில் 85% ஆஃப் ஆயிலை இம்போர்ட் தான் பண்ணுறோம். இதோட வேல்யூ கிட்டத்தட்ட 140 பில்லியனுக்கு மேலே போயிட்டுருக்கு. அண்ட் இதோட ட்ரெண்ட் வருஷம் ஏறிட்டே இருக்குது. இந்தியா 2022 E10 இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. இந்த E10 இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கப்புறம் வருஷத்துக்கு கிட்டத்தட்ட $14 பில்லியன் சேவ் பண்ண முடிஞ்சிச்சு. இப்போ இந்த E20 இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனால 28லேருந்து $30 பில்லியன் வந்து வருஷத்துக்கு சேவ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது, எத்தனாலோட கழிவுகள் பெட்ரோலோட கழிவுகளை விட கம்மி. ஸோ இதனால் மாசு குறையும், இதனால் நம்மளை சுற்றி இருக்கிற பொல்யூஷனும் குறையும். ஆல்ரெடி நம்ம ஊரில் ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் ரொம்பவே மோசமாக இருக்குது. ஸோ இதை இன்னும் மோசமாக்காமல் இது தடுக்கும். மூணாவது, ஃபார்மர்ஸோட இன்கம்மை இது இம்ப்ரூவ் பண்ணும். 450 to 460 மில்லியன் மெட்ரிக் டன்ஸ் ஆஃப் வால்யூம் இந்தியா ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இந்தியா இஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் சுகர் கேன் ப்ரொடியூசர் இன் த வேர்ல்ட் ஆஃப்டர் பிரேசில். இதனால தான் பிரேசில்லையும் நிறைய எத்தனால் பிளெண்டிங் பண்ணுறாங்க ஃபியூவலில். அண்ட் இந்த எத்தனால் சுகர் கேன், ரைஸ் அண்ட் சோளம், அதாவது மெய்ஸ்லேருந்து தயாரிக்கிறாங்க. எத்தனால் கம்பெனிஸ் இவங்ககிட்டேருந்து சுகர் கேனை வாங்கி ப்ராசஸ் பண்ணுவாங்க. இதனால் ஃபார்மர்ஸ்க்குமே ஒரு ஃபிக்ஸ்ட் இன்கம் வருஷம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட் எதிர்பார்த்தாங்க. நாலாவது, ஆயில் எக்ஸ்போர்ட்ஸோட டிபெண்டன்சியும் குறைக்கணும்னு பார்த்தாங்க. மிடில் ஈஸ்ட்லேருந்தும் ரஷ்யாலேருந்தும் டாலர்ஸ் கொடுத்து நம்ம வாங்குகிறோம் ஆயிலை. இதனால் நம்ம மிச்ச கண்ட்ரீஸ் கிட்ட ரொம்பவே டிபெண்ட் ஆகியிருக்கோம். இப்போ எத்தனால் இந்தியாவிலே ப்ரொடியூஸ் ஆனால் நம்மளோட செல்ஃப் சஸ்டெயினபிலிட்டியும் இம்ப்ரூவ் ஆகும்னு பார்த்தாங்க. நீ சொல்கிற பாயிண்ட்லாம் நல்லா தானே இருக்குது, அப்போ இது நல்ல பாலிசியா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது கெட்ட பாலிசி கிடையாது, ரொம்பவே நல்ல பாலிசி தான். ஆனால் ஏன்டா கவர்மெண்ட் எல்லாரும் போட்டு அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு மட்டமான இம்ப்ளிமெண்டேஷன். நம்ம காக்கி ஸ்டாக்கீஸில் படத்தோட ரிவ்யூக்கு சொல்கிற மாதிரி எப்படி ஒரு நல்ல கதையோ நல்ல இன்டென்ஷனோ மட்டும் நல்ல படமாக வராதோ, அதுக்கு தேவையான ஸ்க்ரீன் பிளே, டைலாக்ஸ், லைட்டிங், கேமரா, மியூசிக்னு எல்லாமே சேர்ந்து வந்தால் தான் ஒரு நல்ல படம். அதே மாதிரி ஒரு நல்ல பாலிசியை டாக்குமெண்ட்டில் எழுதினா மட்டும் பத்தாது, அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், அதை கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். முதல்ல டிமானிட்டைசேஷன், அடுத்தது GST இம்ப்ளிமெண்டேஷன், மூணாவது இப்போ E20 பெட்ரோல். பேப்பரில் எழுதினா இது எல்லாமே சூப்பராக இருக்கும், சட்டையை கழிச்சிட்டு சண்டை போடலாங்கிற அளவுக்கு பெனிஃபிட்ஸ் இது எல்லாத்துலேயுமே இருக்குது. ஆனால் முதல் ரெண்டுத்தோட பயன் மக்கள்கிட்ட போய் சேர்ந்துச்சான்னு கேட்டிங்கன்னா நான் எதுவும் சொல்லலை. நீங்களே என்ன நடந்துச்சுன்னு பார்த்துருப்பீங்க. E20 5 வருஷம் முன்னாடியே கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுச்சு. இது நல்லது தானேன்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. இதில் யாருக்கு நல்லது நடந்துச்சு, மக்களுக்கு எப்படி இது மோசமாச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பின்னாடி பார்ப்போம். நித்தி ஆயோகோட டாக்குமெண்ட் படி 2030 தான் இந்த E20 வர வேண்டியது. ஆனால் இவங்க 2025 இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதனால் மக்களுக்கு என்ன ஆயிருக்குன்னா செலவு அதிகமாக இருக்குது, மைலேஜ் கம்மியாக இருக்குது, மக்களுக்கு சாய்ஸே இல்லை. ஏன்னா இப்போ எத்தனால் பெட்ரோலை விட விலையும் அதிகமாக இருக்குது. இதில் தலைவர் நிதின் கட்காரி பெட்ரோல் இந்தியாவில் 15 ரூபாய்க்கு கிடைக்கும், எத்தனால் ஃபுல்லாக வந்ததுக்கப்புறம்னு சொல்ல நாட்கள்லாம் வேறு இருக்குது. திரும்ப டாபிக்குள்ளே வரும். இந்த எத்தனால் பிளெண்டிங் இந்தியாவில் மட்டும் தான் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. இது ஆல்ரெடி அமெரிக்கா, ஃப்ரான்ஸ், பிரேசில், ஜெர்மனி, கனடான்னு எல்லா நாட்டிலையுமே பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஏன்டா உனக்கு பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா நான் இப்போ சொன்ன எல்லா நாட்டிலையுமே சாய்ஸஸ் தராங்க, நம்ம ஊரில் சாய்ஸஸே கிடையாது. நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறது பர்சனலாக நான் எடுத்த ஃபோட்டோ. அமெரிக்காவில் E85 அண்ட் E91 2 வேரியன்ட்ஸ் தராங்க. எந்தெந்த வண்டிக்கெலாம் E85 சூட்டபிளோ அவங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம், எந்தெந்த வண்டிக்கெல்லாம் E91 தான் சூட்டபிளோ அவங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் E91 E85 கொஞ்சம் காஸ்ட்லி. ஆனால் நம்ம ஊரில் என்ன தரோம்னு ஒழுங்காக சொல்லலை, எந்தெந்த வண்டிக்கு என்னென்ன கம்பேட்டபிலிட்டின்னு ஒழுங்காக நம்மளுக்கு சொல்லலை. என் ஃப்ரெண்டு ஒருத்தரிங்க ஜீப் கிராண்ட் செரோக்கி அப்படிங்கிற ஒரு வண்டி யூஸ் பண்ணுறாரு. அவரோட பெட்ரோல் டேங்க்லேயே தெளிவாக எழுதியிருக்கும் இது E85 கம்பேட்டபிள் கிடையாது, E91 அண்ட் அபவ் மட்டும் தான் போடணுங்கிற மாதிரி. ஆனால் நம்ம கார்ஸில் அந்த மாதிரி எதுவுமே சொல்லலை. இவ்வளோ ஏன், இந்தியாவில் 2022 E10 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. நவம்பர் 2022 கொண்டு வரோன்னு சொல்லிட்டு ஜூன் 2022 கொண்டு வந்துட்டாங்க. இப்போ இதோட நிப்பாட்ட போகிறாங்களான்னு கேட்டிங்கன்னா 2030 E27 ஒரு E30 வரைக்கும் போகிறோன்னு வேறு சொல்கிறாங்க. முதல்ல E20 என்ன? ஒரு 80 லிட்டர் இருக்கிற பியூர் பெட்ரோலில் 20 லிட்டர் ஆஃப் எத்தனாலை சேர்த்தா அதுதான் E20. 1 லிட்டர் பெட்ரோலில் 80% பியூர் பெட்ரோலும் 20% எத்தனாலும் இருக்கும். இதே E10ங்கிறதுல 10% எத்தனால் அண்ட் 90% ஃபியூவல் இருக்கும்.
இதை தான் நம்ம ஆல்ரெடி 2022லேருந்து யூஸ் பண்ணிருக்கோம். இந்தியாவோட E20 இம்ப்ளிமெண்டேஷன் எப்படின்னா, பும்ரா மாதிரியே எனக்கு ஆக்ஷன் வருதுங்கிறதுக்காக பும்ரா அளவுக்கு ப்ராக்டிஸே பண்ணாமல் டேரெக்டாக வந்து இன்டர்நேஷனலில் போலிங் போட்டால் என்ன நடக்கும், அதே தான் நம்ம ஊர் இம்ப்ளிமெண்டேஷனில் நடந்திருக்கு. நம்ம இம்ப்ளிமெண்டேஷனில் என்னென்ன தப்பு பண்ணோன்னு பார்ப்போமா. முதல் தப்பு, எத்தனால் பெட்ரோலோட கம்மியான எனர்ஜி கொடுக்கும் எரியும் போது. இது ஒரு பெரிய சூட்டபிலிட்டி மிஸ்டேக். எத்தனால் 65% தான் பெட்ரோலோட எஃபிஷியன்ட். நம்ம ஆல்ரெடி E10 தான் வச்சுருந்தோம், அதனால் 90% பெட்ரோல் 10% எத்தனால். ஸோ எப்பயும் விட ஒரு 3.5% கம்மியான எஃபிஷியன்சி தான் ஆல்ரெடி வந்துட்டு இருந்துச்சு. இப்போ E20ல் 7% எஃபிஷியன்சி கம்மி, பழசை விட டபுள். அகெயின் இதில் எல்லாமே தியரட்டிக்கல் ஃபிகர்ஸ். ப்ராக்டிகாலிட்டி எவ்வளோ மோசம்னு வண்டி ஓட்டுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னோட ஸ்கோடா ஸ்லாவியாலாம் E10 இருக்கும்போதே 9லேருந்து 10 தான் சிட்டியில் டிராஃபிக்கில் மைலேஜ் தரும். இப்போ என் ஃப்ரெண்டு அதே கார் வச்சிருக்கிறவன் என்ன சொல்கிறாங்கன்னா 6லேருந்து 7 தான் தருதுங்கிறான். கவர்மெண்ட்டோட நித்தி ஆயோக் பேப்பரில் 4 வீலர்ஸ்க்கு 6 to 7% ட்ராப்பும் 2 வீலர்ஸ்க்கு 3 to 4% ட்ராப்பும் இருக்குன்னு போட்டிருக்காங்க. நான் அதோட டாக்குமெண்ட்டை இந்த டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன். மாதத்துக்கு 1000 கிலோமீட்டர் நீங்கள் கார் ஓட்டுறீங்கன்னா உங்களுக்கு 4லேருந்து 5 லிட்டர் அதிகமாக பெட்ரோல் தேவைப்படும். அதனால் 400லேருந்து 500 ரூபா எக்ஸ்ட்ரா, வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 5000லேருந்து 6000 ரூபா எக்ஸ்ட்ரா ஆக போகுது. அதனால தான் நித்தி ஆயோகில் டாக்குமெண்டேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, E20 வந்ததுக்கப்புறம் பெட்ரோல் விலையை குறைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு இப்போது 5 பைசா கூட பெருசாக குறையல. ஏன்னா நம்மளோட பெட்ரோல் டேக்ஸ் அந்த அளவுக்கு அதிகம். ரெண்டாவது தப்பு, கார் அண்ட் பைக் கம்பேட்டபிலிட்டி. எத்தனால் ஆக்சிஜனோட ரியாக்ட் பண்ணும், இதனால் ஃபியூவல் சிஸ்டம் கரோட் ஆகும். நம்ம A2D வீடியோவில் கூட அவங்களோட பைக் டேங்க் ஓட்டை ஆயிடுச்சுன்னு வீடியோவில் சொல்லியிருப்பாங்க. ரப்பர் பைப்ஸ், சீல்ஸ், இன்ஜின்னு எல்லாத்துக்குமே பிரச்சனை வரும். இதுக்கு வந்து எத்தனால் ப்ரூஃப் பைப்ஸ் வேணும். நித்தி ஆயோக் டாக்குமெண்ட்டில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஆட்டோ மேக்கர்ஸ்க்கு 4 வருஷமாவது டைம் கொடுக்கணும் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு. ஆனால் நம்ம கோல் செட் பண்ணது 2030ல். ஸோ கார் கம்பெனிக்காரன் 2026-27ல் தான் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணவே ஆரம்பிச்சிருப்பான். ஆனால் நம்ம 2025லேயே இதை மேண்டேட்ரி ஆக்கிட்டோம். இப்போ வர கார்ஸில் கூட இதுக்கு சப்போர்ட் கிடையாது. இதனால் 2015, 17, 20ல் வாங்கின கார்ஸ்லாம் என்ன ஆகும்? இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, ஹோண்டா கார் வச்சிருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் தப்பிச்சிட்டாங்க. ஹோண்டா கார்ஸ் எல்லாமே 2009லேருந்தே இந்தியாவில் E20 கம்பேட்டபிள். மிச்ச கார்ஸ்லாம் இப்போ தான் அப்கிரேட் பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த அப்கிரேட் வந்தோடனே மறக்காமல் உங்கள் காரு, பைக் எல்லாத்தையுமே கொஞ்சம் அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் வாங்கி அப்கிரேட் பண்ணிடுங்க, இல்லைனா உங்கள் கார் அவ்வளோதான். மூணாவது தப்பு, ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஃபுட் வேஸ்டேஜ்லேருந்து தான் எத்தனால் தயாரிப்பாங்க. ஆனால் இப்போ ஃபார்மர்ஸ் இங்கே நல்ல காசு வருது அப்படிங்கிறதுனால நல்ல ஃபுட் கிராப்ஸையுமே இவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சுகர் கேன், சோளம் ஃபார்மர்ஸ்லாம் மார்க்கெட்டில் விற்கிறத விட எத்தனால் கம்பெனிஸ்க்கு கொடுத்தா இன்னும் நிறையா காசு வருது அப்படிங்கிறதுனால இந்த கம்பெனிஸ்க்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால் சுகர் கேன், சோளம் இது எல்லாத்துக்குமே சீக்கிரமே தட்டுப்பாடு ஏற்படும். இதுக்கு அடுத்த லிஸ்ட்டில் இருக்கிறது அரிசி தான். இது சடனாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனால வந்த இன்னொரு சைடு எஃபெக்ட். நாலாவது தப்பு, இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் கிட்ட ஒழுங்காக கம்யூனிகேட் பண்ணாதது. E20 பெட்ரோல்னால ஃபியூல் டேங்க்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா இன்சூரன்ஸ் கம்பெனி கவர் பண்ண மாட்டோம்னு சொல்கிறாங்க. ஆக்கோ என்ன சொல்கிறான்னு இங்கே கொஞ்சம் பாருங்கள். நம்ம சாய்ஸ் கொடுத்து நம்ம தப்பாக ஒரு பெட்ரோல் போட்டோம், இல்லை நம்ம தப்பான பிராண்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா பரவாயில்ல. ஆனால் இங்கே சாய்ஸே தராமல் இருக்கிறது தான் பெரிய பிரச்சனை. அஞ்சாவது தப்பு, ஏன் இந்தியாவில் மட்டும் எந்த அளவுக்கு பியூரான பெட்ரோல் போடணும்னு சாய்ஸ் இல்லை? 2 பெட்ரோலும், அதாவது E10, E20யுமே கொடுக்கலாமான்னு கேட்டால் அங்கே தான் இந்த அவசரமான இம்ப்ளிமெண்டேஷன் பெட்ரோல் பங்க் ஓனர்ஸ்க்குமே ப்ராப்ளமாக இருந்தது. பெட்ரோல் பங்க்கில் இருக்கிற ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி ஆல்ரெடி பெட்ரோல், டீசல், பவர் வேரியன்ட்னு இதெல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கே இடம் பத்தலை. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக எலக்ட்ரிக் சிஎன்ஜின் வேறு ஆட் ஆகிட்டு இருக்கு. இதில் இன்னும் எத்தனால் வேரியன்ட்ஸும் வந்தால் இவங்க இதை எங்கே ஸ்டோர் பண்ணுறது? அண்ட் இதுக்கான டிஸ்பென்சர்ஸுமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் தயாராக இல்லை. 5 வருஷம் டைம் கொடுத்து இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தா பெட்ரோல் பங்க் ஓனர்ஸ் ஏதாவது ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஆனால் இதை சடனாக கொண்டு வந்துட்டு இனிமேல் சாய்ஸே இல்லை அப்படின்னு சொன்னது தான் இதில் பெரிய தப்பு. இதில் 6வது தப்பு, தண்ணி பிரச்சனை. இந்தியாவில் ஆல்ரெடி நிறைய ஊரில் தண்ணி பிரச்சனை இருக்குது. எந்தெந்த ஸ்டேட்ஸ்லாம் சுகர் கேன் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா உத்தரப்பிரதேஷ், மகாராஷ்டிரா, கர்நாடகா, தமிழ்நாடு அண்ட் பீகார். இதில் யூபி, மகாராஷ்டிரா, தமிழ்நாட்டிலலாம் ஆல்ரெடி ஓரளவுக்கு தண்ணி தட்டுப்பாடு இருக்குது. 3500 லிட்டர் ஆஃப் வாட்டர் தேவைப்படுது 1 லிட்டர் எத்தனால தயாரிக்கிறதுக்கு. இதை பற்றி கேட்டதுக்கு தான் நம்மளோட ரோட் மினிஸ்டர் மிஸ்டர் நிதின் கட்காரி என்ன சொல்கிறாருன்னா, இந்தியாவில் தண்ணி பஞ்சமே இல்லை. देश में पानी की कोई कमी नहीं है, मैं वाटर रिसोर्स अच्छा ஆல்சோ இந்த இம்ப்ளிமெண்டேஷன்லாம் பெட்ரோலியம் மினிஸ்டர் தானே பார்க்கணும், ஏன் ஒரு ரோட் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் மினிஸ்டர் பார்க்குறாரு? எனக்கு அதுவே புரியல. ஆனால் முதல்ல ஒன்று சொன்னேன்ல, எத்தனால் கோலை அச்சீவ் பண்ணதுனால ஒரு 2-3 சுகர் ஸ்டாக்ஸ் கூரையை பிச்சுட்டு போயிட்டு இருக்கு அப்படின்னு. அதில் ஒன்று ஈட் பேரி, 2வது சியானக்ரோ. இந்த சியானக்ரோட ப்ரொமோட்டர் யாருன்னு பார்த்தா நிக்கில் கட்காரி, அதாவது நிதின் கட்காரியோட பையன். இந்த கம்பெனி ஸ்பைசஸ் அண்ட் எடிபிள்ட் ஆயில்ஸ் வந்து அக்ரோ ப்ராசஸிங்கில் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்களோட மொத்த ரெவென்யூவே 17 கோடி தான் மார்ச் ஆஃப் 2024. ப்ராஃபிட்ஸ் அதோட ரொம்ப கம்மி. ஆனால் போன குவார்ட்டர், அதாவது ஜூனில் முடிஞ்ச குவார்ட்டரோட ரிப்போர்ட்டட் ரெவென்யூ மட்டும் கேட்டிங்கன்னா 511 crores இன் சேல்ஸ் அண்ட் 52 crores இன் ப்ராஃபிட். அதாவது
30 மடங்கு அவங்களோட ரெவென்யூ 15 மாசத்துல ஏறி இருக்கு. ஜனவரி 2024ல சியானக்ரோ என்ன அனௌன்ஸ் பண்றாங்கன்னா, they are planning to produce ethanol from CO2 அப்படிங்கிறாங்க. ஆனால் இது பண்ணாங்களான்னு தெரியல. இதனால இவங்க ஸ்டாக் ப்ரைஸ் 400 ரூபாயிலேருந்து 1400 ரூபாய்க்கு 6 வாரத்தில் ஏறிச்சுன்னு யாருக்குமே தெரில. ஒரு மினிஸ்டர் போகிற எல்லா இடத்துலையும் எத்தனால்னு சொல்கிறாங்க. அவரோட பையன் அது சம்மந்தமான இண்டஸ்ட்ரியை வச்சு அவரோட ஸ்டாக் ப்ரைஸ் இவ்வளோ ஹையாக ஏறி இருக்கு. இதில் கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். திரும்ப டாபிக் குள்ள வருவோம். இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண நிறைய கண்ட்ரீஸில் ஃப்ளெக்ஸ் ஃபியூவல் வெஹிக்கிள்ஸ் இருக்குது. அதாவது அது எல்லா வண்டியும் E20 கம்பேட்டபிள் ஆர் ஈவன் E27 கம்பேட்டபிள். பிரேசிலில் E10 இம்ப்ளிமெண்ட் பண்ணி 35-40 வருஷத்துக்கு அப்புறமா தான் பொறுமையாக E20 கொண்டு வந்தாங்க. ஆனால் நம்ம ஊரில் 3 வருஷத்தில் E10 to E20 டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு நம்ம போயிருக்கோம். அதுக்கு ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சர்ஸும் ரெடியாக இல்லை, பெட்ரோல் பம்ப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் ரெடியாக இல்லை, மக்களுக்கும் சாய்ஸ் கொடுக்கல. கடைசி 2-3 மாதத்தில் உங்கள் வண்டியில் என்னென்ன பிரச்சனை வந்திருக்கு, மைலேஜ் எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அதுக்கு ஒரு லைக் தட்டி விட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் அப்படியே என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.